ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், கண்டிப்பாக எல்லாம் சோகத்தில் இருப்பீங்க. இதுக்கு மேலே இந்த குவாலிஃபயர் மேட்சும் ஃபைனல் மேட்சும் ஐபிஎல்லில் இந்த சீசன் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணியே வெளியே போயிடுச்சு, இதுக்கு மேலே எந்த அணி ஜெயிச்சன்னா ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்த்த சென்னை அணி கப் அடிக்குன்னு சொல்லிட்டு அடிக்கல, வருத்தமாக இருக்குது. இதை தொடர்ந்து கடைசியாக டீமை பற்றி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் கோச், சென்னை சூப்பர் கிங்ஸ் கோச் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம ருத்ராஜ் கைக்வாட் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் தான் இந்த சீசன் பண்ணார். உண்மையாக அவர் ஒரு யங் கேப்டன், நல்லா தான் வழி நடத்தினார் டீமை. சில பல தப்புக்கள் பண்ணார், கண்டிப்பாக அதெல்லாம் அடுத்த வருஷம் நல்லா திருத்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் போன்ற ஒரு பெரிய தொடரில் அதிகமான ப்ரெஷர் கண்டிப்பாக எல்லா டீமும் இருக்கும். மெயினாக கேப்டன்சிக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதனால் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய பெரிய ஒரு கேப்டனாக கண்டிப்பாக வருவார் ஃப்யூச்சரில். அடுத்த ஆண்டு அவர் நல்ல கேப்டன் பண்ணுவார் சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கேப்டன்ஷிப் வந்துச்சுன்னா பேட்டிங்கில் ரொம்ப கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் இவர் கேப்டன்ஷிப் நல்லா பண்ணார், பேட்டிங் நல்லா பண்ணார். தலை தோனி அவர் பற்றி உங்களுக்கே தெரியும்னா, ஃபிட்னஸோடு நல்லா விளையாடினார். அவர்னால தான் காலில் அடிபட்டு இருந்தாலும் டீமுக்கோசரம் நல்லா ஒழிச்சு நல்லா விளையாடினாருங்க. டீம் ரொம்ப அற்புதமான டீம் தான் இந்த விஷயங்கிறது. நிறைய போராடினாங்க, கடைசி வரைக்கும் போராடினாங்க. அந்த போராடி தோற்றதுனால எங்களுக்கு பெருசாக வருத்தம் இல்லை. போராடி தான் நாங்கள் தோற்றுருக்கோம். அதனால் இந்த வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் நல்ல கம்பேக் கொடுப்போம். சென்னை அணி அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வர நல்ல பிளேயர் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து நல்ல ஒரு டீமாக நாங்கள் அடுத்த வருஷம் கப் அடிப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளமிங் சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணி நார்மலாகவே கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஒரு பேட்டிங் போலிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த நம்ம பத்திரானோ முஸ்தபிசர் ரஹ்மான் போந்தலேருந்து நம்மளுக்கு தத்ரம் என்ன பூச்சிச்சான்னு தெரியலங்க, நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் போந்தலேருந்து அவ்வளோ மேட்ச் ஜெயிக்கல நம்ம. ஏன்னா பத்திரானா உண்மையாக சொன்னவங்க எப்படியாப்பட்ட போலர் உங்களுக்கு தெரியும். விக்கெட் எடுக்காத டைமில் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, டெத்தில் சூப்பராக போடுவார். அதேமாதிரி முஸ்தபிசர் ரஹ்மான் கூட நல்லா ஸ்லோயர் ஒன் கட்டு லெஃப்ட் ஆர்ம் போலர். மெயின் அதாங்க சென்னை அன்றைக்கி இருந்த ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர் இவர் தான். அதனால் இவரும் நல்லா போயிட்டனால நம்மளுக்கு அன்றைக்கி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, எது நடக்குதோ நடந்துச்சு. சென்னை அணி வெளியே போயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே அடுத்த வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு நல்ல டீம் வேணும்னா நான் அடுத்த வருஷம் நல்ல பிளேயர் எடுத்தே ஆகணும். அதனால் நான் அடுத்த வருஷம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஆனால் சென்னை அணி எந்தெந்த பிளேயர்லாம் ரீட்டர்ன் பண்ணுவாங்க தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீமுக்கு 4 பிளேயர் ரீட்டர்ன் பண்ணலாம். தலை தோனி விளையாடுவார்னா கண்டிப்பாக தலை தோனி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கைக்வாட் பண்ணுவாங்க, அப்புறம் பத்திரனா பண்ணுவாங்க, அப்புறம் இன்னும் வேறு யார், ஜடேஜா. இங்கே 4 பேர் தான் தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்ம சென்னை அணி ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரீட்டைன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சென்னை அணி வெளியே போயிடுச்சு. எத்தனை பேர்லாம் இதுக்கு மேலே நான் ஐபிஎல்லே பார்க்க மாட்டேன், இந்த குவாலிஃபயர் பிளே ஆஃப்ஸு ஃபைனல் எதுவுமே பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வருஷம் எந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் சென்னை அணிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.